In this video, we are going to solve the questions given in 6th standard maths workbook under term 2 unit 4 geometry. Worksheet number 13. First Roman letter multiple choice questions. First question, each angle of an equilateral triangle is dash. Equilateral triangle oda 3 angles equal ah irukum. First angle 60 degree na remaining 2 angles 60 degree ah da irukum. இந்த 3 angles add பண்ணிங்கன்னா 180 degree கிடைக்கும் அதோட sum. So answer is option C for question 1. Second question, the sum of the length of any two sides of a triangle is always dash the length of the third side. So one triangle oda two sides oda sum third side oda எப்பவும் greater ஆ தான் இருக்கும். Answer is option B, greater than. Third question, if two sides of a triangle are 7 cm and 6 cm, then the third side is dash. Triangle oda two sides கொடுத்திருக்காங்க. Two sides oda sum வந்து 7 plus 6 is 13. Then two sides oda difference என்னன்னா 7 minus 6 is 1. இந்த given triangle oda third side 1 க்கு 13 க்கு இடையில இருக்க நம்பரா இருக்கும். So 1 க்கு 13 க்கு இடையில இருக்க நம்பர் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 13 வந்து எடுத்துக்க கூடாது. Then 10 மட்டும் தான் 1 க்கு 13 க்கு இடையில இருக்கு. So answer is option B. Fourth question, which of the following cannot be the measure of the three angles of a triangle? We know sum of all three angles in a triangle is equal to 180 degree. So ஒரு triangle ஓட 3 angles add பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ வந்து 180 degree இருக்கணும். So first one பாருங்க, angle A is 50 degree and angle B is 60 degree, angle C is 70 degree. இந்த மூணுத்தையும் add பண்ணுங்க 0, 6 is 12, 12 plus 1 is 13, 13 plus 5 is 18. So this is the angle for triangle. Answer is option A. Option B check பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது 180 டிகிரியை விட கிரேட்டரா தான் இருக்கும். 75 degree, 60 degree, 50 degree. இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 0 plus 5 5. Then 7 plus 6 is 13, 13 plus 5 is 180. 180 விட கிரேட்டரா இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. தென் சியும் டியும் சேம் அதே மாதிரி தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஸ்டின், இன் அ ரைட் ட்ரையாங்கிள் இஃப் ஒன் ஆங்கிள் இஸ் 65 degree then the other angle is dash. ரைட் ட்ரையாங்கிளாக என்னன்னு தெரியும், ஒன் சைடு வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 90 டிகிரி. ரைட் ட்ரையாங்கிள்னாலே ஒன் சைடு எப்போவுமே 90 டிகிரியாக தான் இருக்கும். தென் கொஸ்டினில் வந்து ஒன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி போக இன்னொரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதர் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். வி நோ ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணேன்னா 180 டிகிரி கிடைக்கும். சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போது எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணலாமா, எக்ஸ் ஒரு ஆங்கிள், தென் 90 ஒரு ஆங்கிள் அண்டு 65 வந்து ஒரு ஆங்கிள். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. தென் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 90 + 65 5 155 கிடைக்கும், ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இங்கே வச்சுட்டு 180 டிகிரி, இந்த ப்ளஸ் 55 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ மைனஸ் 155. 180 டிகிரியை 155 டிகிரியை மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 10 minus 5 is 5, இங்கே 7 ஆகிடும். 7 minus 5 is 2, 1 minus 1 is 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 25 டிகிரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். The sum of all the three angles of a triangle is dash. ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸோட சம் என்னன்னா 180 டிகிரி. ஆன்சர் ஃபார் 1 is ஆப்ஷன் பி. தென் a triangle has a right angle. ஒரு ட்ரையாங்கிளுக்கு ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள்னா என்ன, ஒன் சைடு வந்து 90 டிகிரி இருக்கும். அது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஆன்சர் ஃபார் 2 is E. தென் ஆல் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஃபார் 3 is D, ஈக்குஆங்குலர். தென் ஃபோர்த்து, in a triangle one angle is
in between 90 degree and 180 degree. ஒரு ட்ரையாங்கிளில் ஒன் ஆங்கிள் வந்து 90, இதுதான் 90 டிகிரி. ஒன் ஆங்கிள் இஸ் இன் பிட்வீன் 90 டிகிரி, 90 டிகிரியில் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆங்கிள் இஸ் இன் பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி. ஸோ வந்து இங்கே 91 இருக்கலாம், 95 இருக்கலாம், எனி டிகிரி. ஓகேவா? அப்போ இதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் என்ன ட்ரையாங்கிளாக இருக்குன்னா அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஆன்சர் ஃபார் ஃபோர்த் இஸ் சி. Then fifth, two angles are equal. Two angles are equal na isosceles triangle. Answer for 5 is A. Fifth the okay. Seventh question, fill in the blanks with appropriate triangles using the names of the triangles given below. So இந்த names வச்சு கீழே இருக்க triangles என்ன triangleனு find பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. தென் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலே அது 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் அண்ட் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஐசோசீல்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஐசோசீல்ஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் பி. பியில் டூ சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஒன் ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட கிரேட்டராக இருக்குது. இங்கே 90 டிகிரினா 90 டிகிரி விட கிரேட்டராக இருக்குது. ஸோ இது வந்து ஐசோசீல்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். தென் சி. சியில் பாருங்கள், ஒன் ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள். தென் ரிமைனிங் சைட்ஸ் வந்து எந்த மாதிரின்னு டெனோட் பண்ணலை. ஸோ ஆன்சர் இஸ் கேலின் ரைட் ஆங்கிள் ரைட் ட்ரையாங்கிள். தென் டி. டியில் மூணு சைட்ஸு ஈக்குவல்னு டெனோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்கனாலே ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் equilateral triangle. Eighth question, name the vertices, sides and angles of the given triangle. இந்த ட்ரையாங்கிளோட vertices என்ன, sides என்ன, அப்புறம் angles என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் vertices. இந்த ட்ரையாங்கிளுக்கு மூணு vertices இருக்குது. A, B and C. A, B, C. Then sides. ஒரு சைடு A and B, 3 சைட்ஸுக்கு ட்ரையாங்கிளுக்கு இருக்குது. ஒன் சைடு is A and B, then செகண்ட் சைடு is B and C, and third side is C and A. Next angles. இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏ கமா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் பி. தென் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் சி. நைன்த் கொஸ்டின், கிளாஸிஃபை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ கொடுத்துருக்க சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வச்சு இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னாலே ஐசோசீல்ஸ் ட்ரையாங்கிள். இங்கேயும் 3 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கேயும் 3 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து ஐசோசீல்ஸ் ட்ரையாங்கிள். தென் இங்கே பாருங்கள், மூணுமே டிஃப்ரெண்ட் சைட்ஸாக இருக்குது. இங்கே 4 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 3 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கெலன் ட்ரையாங்கிள். தென் நெக்ஸ்ட் சி. சியில் 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாமே லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு டி. டியில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்தாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்டு triangle. 10th question,
Say whether the following statement is true or false. Explain and give an example. First question, a triangle can be formed through the 3 points which are in straight line. ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும்போது அதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. தென் செகண்ட் கொஸ்டின், parallel லைன் செக்மெண்ட்ஸ் நீட் டு பி சேம் ஆஃப் லென்த். parallel லைன்ஸ் செக்மெண்ட் வந்து சேம் லென்த்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இட் இஸ் நாட் நெசசரி டு பி இன் சேம் லென்த். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். Then third question, two lines are said to be perpendicular if they intersect each other at an angle of 90 degree. Two lines perpendicular இருக்குன்னா அது அந்த லைன்ஸ் வந்து 90 டிகிரியில் இன்னொரு லைனை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஆன்சர் இஸ் ட்ரூ. 11th question, can you draw a triangle with the following sides and angles? Justify your answer by using the sides and angles property of triangle. ஸோ இந்த 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபார்ம் பண்ண முடியும்னா அதை வந்து ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டியை வச்சு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் ஒன், த சைட்ஸ் ஆர் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். இந்த லென்த் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர், ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏபி அண்டு சி. ஏபி 7 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோம், பிசி 8 சென்டிமீட்டர் அண்டு சிஏ வந்து 9 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் சம் ஆஃப் 2 smaller sides of the triangle ஏபி, that is ஏபி அண்டு பிசி is equal to 15 which is greater than 9 centimeter. Third side, that is AC. Okay, it is greater than the third side. So triangles can be formed with the given sides. Given triangle sideல smaller sides ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது தேர்ட் சைடை விட கிரேட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். அதான் இதில் எழுதியிருக்கு. தென் செகண்ட் கொஸ்டின், த ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி 90 டிகிரி 0 டிகிரி. இந்த ஆங்கிள் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நான் மேலே எழுதியிருக்கேன். A triangle can have 3 acute angles but cannot have more than one right angle or an obtuse angle. So the given angles 90 degree 90 degree 0 degree cannot form a triangle. ஒரு ட்ரையாங்கிளில் 3 அக்யூட் ஆங்கிள்ஸில் இருக்கலாம், ஆனால் மோர் தென் ஒன் ரைட் ஆங்கிளோ அப்டியூஸ் ஆங்கிளோ இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன 2 ரைட் ஆங்கிள் இருக்கும். ஸோ இதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. Question, how many perpendicular lines can be drawn to a straight line LM? இந்த LMங்கிற லைனில் எவ்வளோ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ட்ரா பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் கேன் பி ட்ரான். 13th question, is it possible to draw a perpendicular line without using set squares? If yes, explain how. Yes, it is possible to draw perpendicular line without using set squares. எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத இதில் எழுதியிருக்கேன். கட் 2 arc at the ends of the line by considering point A. ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் ஏயை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த லைனில் 2 ends 2 ஆர்க் கட் பண்ண சொல்லியிருக்கேன். கட் பண்ணுற ஆர்க்கை வந்து B and C டினோட் பண்ணிக்கோங்க. தென் யூஸிங் ஆர்க் A and C கட் அண்ட் ஆர்க் D. இந்த பியில் காம்பஸ் வச்சுட்டு ஒரு ஆர்க்கும் அண்டு சியில் காம்பஸ் வச்சுட்டு ஒரு ஆர்க்கும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து டீன்னு மார்க் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஆர்க் டி. தென் ட்ரா ஏடி. ஏயும் டியும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ ஏ வந்து ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. இந்த இடம் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். 14th question, if the train tracks are not parallel then it is possible to drive a train on the track Y. If the train tracks are not parallel then it is not possible to drive a train.
because the non-parallel lines leads to mismatch in fixing the train wheels and train track. 15th question. Nivedita making a kite with sticks as shown in the figure where she has to fix another stick. Why? ஃபஸ்ட்டு ஸ்டிக் நிவேதா வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிக் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எல் அண்ட் எம். ஸோ இங்கே தான் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். எல்லையும் ஓவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.